நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்து பாஜகவிடம் ஆட்சியை இழந்தது. அதைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 80% எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்ட நிலையில் அக்கட்சியின் எம்பிக்களும் தலைமைக்கு எதிராக திரும்பியுள்ளனர். ஏற்கனவே 3 மாநிலங்களவை எம்பிக்கள் ராஜினாமா செய்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 20 அதிருப்தி மக்களவை எம்பிக்கள் NCPI என அழைக்கப்படும் நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற அதிகம் அறியப்படாத பிராந்திய கட்சியுடன் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளது இந்திய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இவர்கள் ஏன் ஒரு சிறிய கட்சியான NCPI கட்சியில் இணைந்தனர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த அதிருப்தி எம்பிக்களுக்கு 3/2 பங்கு எம்பிக்களின் பலம் இருப்பதால் இவர்களை கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் பதிவு நீக்கம் செய்ய முடியாது. அதே நேரம் இவர்கள் தனித்து இயங்கினால் நாளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தாவின் பலம் அதிகரித்தால் இவர்களில் சிலர் மீண்டும் மம்தாவுடன் இணைய வாய்ப்புள்ளது. இதனால் இவர்களின் MP பதவி பறிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. எனவே தற்போதே வேறு கட்சி எம்பிகளாக மாறினால் மட்டுமே இவர்களின் MP பதவிக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது. இதன் காரணமாக இவர்கள் முதலில் பாஜகவில் இணைய முயன்ற நிலையில் அதற்கு பாஜக தலைமை மறுப்பு தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் தங்கள் பதவிகளை தக்க வைக்க NCPI எனப்படும் ஹவுரா மற்றும் திரிபுராவில் சிறிய அளவிலான செல்வாக்கை கொண்ட பதிவு செய்யப்பட்ட ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். அதே நேரம் காகோலி கோஷ், தஸ்திதர் மற்றும் சுதப் பந்தோபாத்யாய் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வழிநடத்தும் இந்த அதிருப்தியாளர்கள் குழு NCPI இணைப்பு ஒரு தற்காலிகமான நகர்வு மட்டுமே என்று தெளிவுபடுத்தியுள்ளது. தங்களிடம் 3/2 பங்கு பெரும்பான்மை இருப்பதால் வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் அணுகி தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று உரிமை கோரி கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை பெற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கட்சி தலைமையின் அமைப்பின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தனிச்சையாக மற்றொரு கட்சியுடன் இணைவதை ஏற்கக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை கடிதம் எழுதியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.